நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் குரு அதிசார பயிற்சி. அதுனா அதிசார பயிற்சி வர்றார், கொஞ்ச நாள் இருக்கார், திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுறார். அதுதான் அதிசாரம். இது எப்போது தான் நகரும். இந்த மாதிரி நிகழக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நிகழாது. அப்போது அது மாதிரி ஒரு நிகழக்கூடிய சம்பவம் நடக்கிறனால தான் நம்ம அதை பற்றி பேசப்போம். எந்த ஒரு விஷயமே நம்ம கண் முன்னாடி நடக்கிறத நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அதுதான் இப்போ இந்த அதிசார பயிற்சியை 12 ராசிக்குள்ள பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன் சொல்கிறது விஷயம். அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும், என்ன விஷயங்கள் வரும், நன்மையா தீமையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் முதல் பொதுவான பலன் சொல்லப்போம். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வெற்றி பெற்று நல்லபடியாக வாழலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன் நான் வணங்கி ஓம் குருப்யோ நம நற்பவே நற்பவே நற்பவேவம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என்னுடைய மகா காளி வணக்கம், ஆத்மார்த்த தெய்வம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தன்னோ அகோர பிரஜோதயாத். என்னோட உபாசனை நம்ம வாராகியவன். ஓம் அகிஷத் அஜாய வித்மகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரஜோதயாத். இன்னொரு உபாசனை நம்ம பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மகே சம்பேன்சனமிகே தன்னோ தேவி பிரஜோதயாத். குரு அதிசார பயிற்சி வருகின்ற 18/10/2025 டிசம்பர் 6/12/25, கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே, ஒரு மண்டலம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அவங்க குரு என்னென்ன பல கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாகவே குரு இந்த கடகத்தில் வர்றது ஒரு உச்ச வீடு. உச்ச வீடுனாக்கா வலிமை பெற்ற இடம். இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அரசாங்கம் பார்த்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, காவல்துறையில் பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பாதுகாப்பு வகைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோ இது ஒன்றும் அப்படின்னு. அவருக்கே வலிமை இருந்தால் கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது இன்னும் வலிமை அதிகமாக செய்கிறது இல்லையா அவருக்கு. எங்கே போனாலும் அவர் பாதுகாப்பு தானே, எதில் இருந்தாலும் அவர் வெளியே வந்துடலாம், பயப்பட வேண்டாம். அந்த ஒரு விஷயமாக தான் குரு இந்த அதிசார பயிற்சியில் வரார். அவருக்கு அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம், பலப்படுத்தக்கூடிய இடம், நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இடம். அப்போ அந்த கடகத்தில் குரு வந்துட்டார்னா, இந்த அதிசாரமாக இருந்தார்னா, அவர் அங்கேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்கிறார், தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியை பார்க்கிறார். வரிசையாக செவ்வாய் வீட்டையும் சனி பகவான் வீட்டையும் தன் சொந்த வீட்டையும் பார்க்குறார். முதல்ல அவர் கடகராசியில் அமர்ந்திருக்கனால பெண்கள் குழந்தைகள் வழி முன்னேற்றம் கண்டிப்பாக நிகழும். இந்த குரு அதிசார பயிற்சியில் அவங்களுக்கு நல்லது நடக்கும். பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களா, குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாமே சரியாகும். பாதுகாப்பு கிடைக்கப்படும். அவருடைய எண்ணங்கள் செயலங்கள் திட்டமிடல்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா புத்திரக்காரங்கன்னு சொல்லுவாங்க குரு பகவானை. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா முடிவுக்கு வரும். அதில் நம்ம தனகாரணம்னு சொல்கிறாங்க. தனகாரணம்னு சொல்லும்போது அந்த பணப்பற்றாக்குறை எல்லாம் தீரும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவர் மகர ராசியை பார்க்கறனால சனி பகவான் வீட்டையும் பார்க்குறார். உடலால் உழைப்பவர்கள், நேர்மை, தர்மம், சத்தியம், நீதி தவறாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொய் பண்ணால் ஏமாத்தினா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அடுத்து அவர் அவருடைய ராசியை பார்க்கறனால கடல் கடந்த வாணிகம் சிறக்கும். மீனராசி இல்லையா, கடல் கடந்த வாணிகம் சிறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தோடு இருக்கும். கல்வியாளர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். மத குருமார்கள் அறிவுரை கூறுவார்கள். ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். இது பொதுவான பலன். எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக 12 ராசிக்குள்ளான பலனை இப்போ பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த குரு அதிசார பயிற்சி நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார்.
10ஆம் இடத்துக்கு வந்துட்டால் இருக்கிற வேலை போயிடும், தொழில் போயிடும், வியாபாரம் போயிடும், இப்படி தான் நினைப்பாங்க. இருந்தாலும் குரு அதிசார பயிற்சி 2வது கடகத்தில் வந்திருக்கார். கண்டிப்பாக வேலை கிடைச்சாலும், வேலை போயிட்டாலும் வேலை வேறு இடத்துல கிடச்சிரும், தொழிலும் மாறிடும், வியாபாரமும் வந்துடும், வேறு வேறு மாறிப்பீங்க. அதனால் பயப்பட வேணாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் இதை பார்க்குறார். அப்போது படிப்பெல்லாம் விட்டுருந்தீங்கன்னா அதில் எழுதி பாஸ் பண்ணலாம், முயற்சி எடுக்கலாம். குடும்பத்தில் எல்லாம் அன்யோன்யமாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு அன்பு ஆதரவாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் இருந்தால் சீராகிடும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாகவே இருந்துருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. கடன் கொடுத்துருக்க முடியாது, கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அது வராமல் போயிருக்கும், அதெல்லாமே இப்போ சரியாயிடும். கொடுக்கல் வாங்கல் சீராகும், அதுதான் அப்படி சொன்னேன். இது மாதிரி ஆகிடும். இது இல்லாமல் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடச்சிரும். வாடகை வீட்டிலே இருக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்பட்டுனே இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருந்து ஒரு நல்ல வாடகை வீடு கூட கிடைக்க மாட்டேன்னு, நல்ல வசதி வாய்ப்புக்கூடிய வாடகை வீடு கிடைக்கும். அதுக்கு உண்டான வருமானம் வரும், வாடகை அதிகமாக கொடுப்பீங்க. சில பேர் வாடகை எல்லாமே லீஸுக்கு இருக்கிற மாதிரி அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். எது எப்படி இருந்தாலும் வீட்டு விஷயத்தில் நல்லபடியாக நடக்கும். சொந்த வீடாக கட்டலாம், வாங்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி வாகனமும் அப்படி தான். ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும், செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு வாகனம் வாங்கிடுவீங்க. அப்போது புதுசாக வாங்கினா செலவு ஆகாது, செலவு வைக்காது. அப்போ அதுவும் நல்லது நடக்கும். அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களும் உங்களுக்கு உதவி சேர்ப்பாங்க, எல்லா வகையிலுமே இருப்பாங்க. ஒரு சிலர் ஒதுங்கி போயிருந்தால் கூட அவங்களும் வந்து இப்போ உதவி பண்ணுவாங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. நல்ல நேரம் வரும்போது அப்படி தான் வரும், எல்லாமே வரும். கெட்ட நேரம் வரும்போது எல்லாம் போயிடும். இதுதான் வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மையாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் கேட்கலாம், வரும், கடன் வாங்கலாம். நீங்கள் யாருக்கா கடன் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், இது மாதிரி செய்யலாம். எதிரிகள் தொல்லை அழிஞ்சிடும். வழக்குகள் இருந்தால் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். அது ஒரு சாதகமான தீர்ப்பாக தான் உங்களுக்கு அமையும். உடல்நலம் சீராகிடும். அதுக்கு அப்பப்போ பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். எல்லாமே நடக்க போகுது. எது எப்படி இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி தான், கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். பார்வை பலன் நல்லாவே இருக்குது, அதனால நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய இறைபறிக்கான்னு பார்க்கும் பொழுது குரு 10ல் இருக்கார் இல்லையா, அப்போது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும், தத்தாத்திரேய வழிபடலாம். அது இல்லாமல் குருவாக இருக்கிற யார் வேணாலும் வழிபடலாம், மகான்கள் வழிபடலாம். இது மாதிரிலாம் வழிபட்டாலே அந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். பெரும்பாலும் குரு 10ல் இருக்கிறனால 10ல் குரு பதவி பிச்சை சிவன் வந்து பிச்சை எடுத்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் பிச்சாண்டவர்னு இருப்பார் சிவபெருமான். அந்த பிச்சாண்டவரை வணங்கி வழிபடலாம் இந்த மாதிரி நேரத்தில். இது இல்லாமல் கோவிலில் மடிப்பிச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, லேடிஸ் தான் மடிப்பிச்சை இல்லை, ஜென்ஸும் எடுக்கலாம். கோவிலில் மடிப்பிச்சை பொதுவாக லேடிஸ் தான் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஜென்ஸும் கூட எடுக்கலாம். அவங்க என்ன பண்ணணும், துண்டை ஒன்று தோலில் போட்டுட்டு அது மாதிரி பிச்சை கேட்டு அதை கோவிலில் உண்டியில் போடணும். அதுதான் விஷயம். அந்த பிச்சை எடுக்கிற காசை கோவிலுக்கு போட்டணும் உண்டி. அப்போது உங்களுடைய அந்த கர்மம் குறைஞ்சிடும். அதுதான், அது ஒரு சூட்சமான பரிகாரம். அது மாதிரியும் செய்யலாம். 10ல் குரு இருக்கிறவங்க இப்படிலாம் பண்ணலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப வறுமையில் வாடுறவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எந்த வகையில் பிரச்சனை இருக்கோ அதை தீர்க்கலாம். இதுவும் ஒரு தான தர்மம் தான். நீங்களாக தானே செய்கிறீங்க, அப்போ அது தான தர்மம் தான். சில பேர் வழக்குகள் நடத்த முடியாப்பாங்க, அவங்களுக்கு வழக்கு நடத்தி கொடுக்கலாம். நீங்கள் அநேகமாக துளாராசியில் பிறந்தவங்க வழக்கறிஞர்களாக நீதிபதியில் கூட பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால் நீங்கள் ஏதோ ஓரளவுக்கு வாங்கிட்டு நடத்தலாம். அப்புறம் கூட மெல்லமாக கொடுங்கன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா இலவச சட்ட உதவி ஆலோசனையெல்லாம் இருக்குது அரசாங்கத்து மூலிமா. அதில் அவங்கள இணைச்சி விடலாம், கை காட்டி விடலாம், எல்லாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணுறதாலே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி பெரும்பாலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இருந்தாலுமே இந்த அதிசார குரு பயிற்சினால் கொஞ்ச நாள் தான், குறுகிய காலத்தினால எப்படியும் தடுமாறி சமாளித்து வந்துடுவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன இறைப்பறைகள் தானே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.